ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபுட் vlog தான். சேலம் ஆர்ஆர் பிரியாணி மதுரை பார்க்க போகிறோம். இது காமராஜர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. மதுரை மெயின் ரோடு மதுரையில் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு இப்போ வந்திருக்கோம். பாருங்கள், கேசரி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஹோட்டலே ஆம்பியன்ஸே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கே உள்ள சீட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவே இருக்கும். நம்மளுக்கு நல்ல இலை போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய இலை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வந்த உடனே ஆர்டரை போட்டுட்டோம். நம்ம கேசரியை சாப்பிட்டுட்டே ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நம்மளுக்கு சைட் டிஷ் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. ரைத்தா வச்சாங்க, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் புளிக்கூட்டு வச்சாங்க. அது அன்லிமிட்டட் தாங்க, எவ்வளோ கேட்டாலும் வைப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே இந்த கத்திரிக்காய் புளிக்கூட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லலாம். பிரியாணி வந்துருச்சு. 3 டைப் ஆஃப் பிரியாணி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒன்று நாட்டுக்கோழி பிரியாணி, இன்னொன்று மட்டன் பிரியாணி, இன்னொன்று ப்ரான் பிரியாணி வாங்கிட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆனால் பவுலில் வந்த பிரியாணி அளவை பார்த்தோன்னே இதுவே பயங்கர அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிட்டோம். பாருங்கள், இந்த நாட்டுக்கோழி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செம்மையான பீஸுங்க இந்த நாட்டுக்கோழி. பிரியாணி டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட்டுங்க. யாருனாலும் சாப்பிட்லாம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். உங்களுக்கே தெரியும் பாசுமதி பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் உண்டு, ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் ஒரு டேஸ்ட் உண்டு. அதே மாதிரி ஆர்ஆர் பிரியாணிக்குரிய அந்த ஸ்பெஷல் டேஸ்ட்டில் இந்த ஹோட்டல் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பாசுமதி பிரியாணி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப திகட்டாது, எவ்வளோ நாள் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நல்ல சட்டில்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த நாட்டுக்கோழியில் பாருங்கள், நல்ல ஒரு கொழுப்பு, பீஸ் எல்லாம் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். இதை கையில் பிச்ச உடனே அப்படியே நல்லா வருது. நல்ல பீஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்கும். சீரக சம்பா ரைஸில் செஞ்சது, பாசுமதியில் செஞ்சது அப்படின்லாம் பிரித்து பார்க்காதீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட் உண்டு. நம்மளுடைய ஆல்ஃபம் டிக்கா வந்துருச்சு. இதுக்கு ஒரு நல்ல ஆனியன் கிச்சடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட நம்மளுக்கு ஒரு மின்ட் சட்னி கொடுத்துருக்காங்க. ஒரு முட்டை வச்சுருக்காங்க இந்த பிரியாணி எல்லாத்துலேயும். மற்ற இடங்களில் 2 முட்டை வைப்பாங்க. ஆனால் இந்த பிரியாணி அளவை பார்த்தா ஒரு முட்டைமே நம்மளுக்கு போதுமானது. இந்த எக்கு 1 எல்லா பிரியாணி பவுல்லையும் இருக்குது நம்மளுக்கு. இந்த ஆல்ஃபம் டிக்கா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த டிக்கா வெரைட்டி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மெயின் சட்னியில் தொட்டு சாப்பிட்றது பிடிக்கும். இந்த ப்ரான் பிரியாணி வந்துருச்சு பாருங்கள். நல்ல ஒரு ப்ரான் கிரேவியோட இந்த ப்ரான் பிரியாணி கொடுக்குறாங்க. இந்த ப்ரான் சைஸ் ஒன்றும் நல்ல பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ப்ரான் விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ரான் பிரியாணி நல்லாயிருக்கும். நீங்கள் ரைத்தாவும் நம்மளுடைய கத்திரிக்காய் கூட்டும் வச்சு இதை சாப்பிடும்போது அவ்வளோ மணங்க, அவ்வளோ சுவை. பாருங்கள், நல்ல சுட சுட ஆவி பறக்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கரெக்டாக மதியானம் நீங்கள் ஒரு 1 o'clockலேருந்து ஒரு 2 o'clock அந்த டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆவி பறக்க நல்ல பிரியாணி நல்லா அட்டகாசமாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பிரியாணியை போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஆனால் பிரியாணி தீர்ந்த பாடில்லை. நல்ல ஆட்சியாக பாத்திர மாதிரி பிரியாணி வந்துக்கிட்டே இருக்குது. அளவு அவ்வளோ அதிகமாக இருக்குது. பாருங்கள், மட்டன் பீஸை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு. நல்ல மட்டன் பீஸு நல்லா வெந்திருக்கு. இது எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாருக்கும் நல்ல செட் ஆகும். இது நம்மளுக்கு அதிகமாக டிஷ்ஷஸ்லாம் நம்மளுக்கு வெரைட்டிஸ் ஒன்றுமே தேவையில்லை. இந்த நீங்கள் ரைத்தாவோடையும் நீங்கள் கத்திரிக்காய் புளிக்கூட்டோட சாப்பிட்டாலே போதும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம ஆசை விடுதா நம்மளுக்கு விடுறதில்ல. அதனால நாங்கள் ஒரு தாங்கிரி கபாப் வாங்கினோம். அந்த தாங்கிரி கபாப் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. அதே மின்ட்டு சட்னியோடு சேர்ந்து வந்துருச்சு. அதையும் சேர்ந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உட்காந்து சாப்பிட்றோம். 1 மணி நேரம் ஆச்சுங்க, ஒன்றும் முடியல. கடைசியில் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு நம்ம எழுந்திரிச்சோம். எல்லா வெரைட்டியும் ஒரு அத்தலை சுவை.
அத்தனை மனசோட நிற்கிதுங்க. அப்படிப்பட்ட பிரியாணி. இந்த பிரியாணியை கட்டாயம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.